வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஹாப்பி மூன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொங்கு நாடு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தாங்க. இது ஈரோடு கோயம்புத்தூர்லாம் ரொம்பவே ஃபேமஸுங்க. எப்போவுமே மார்னிங் நம்ம இட்லி தோசை தானங்க செய்வோம். அதுக்கு பதிலாக அரிசி பருப்பு சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வயிற்றுக்கும் ரொம்ப இதமாக இருக்கும், ரொம்பவும் சத்தானதும் கூடங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்களா. அதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் விட்டு எண்ணெயும் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருக்குங்க. நான் பெரிய வெங்காயம் தான் போடுறேன். கூடவே ஒரு 15 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போது தக்காளியெல்லாம் சேர்த்திட்டு கூடவே கருவேப்பிலை சேர்த்து தக்காளி வணங்குற அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. தக்காளி இப்போ நல்லா வணங்கட்டுங்க. பாருங்கள், இப்போது தக்காளி நல்லா வணங்கிருச்சு. நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க. பருப்புக்கும் சேர்த்து 3 டம்ளர் தண்ணிங்க. இப்போது தண்ணி சேர்த்தியாச்சுங்க. சாதம் நல்லா குழைவாக வேணும்னா இன்னும் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு சிலர் அரிசி பருப்பு சாதம் நல்லா கொஞ்சம் குழைவாக இருந்தால் பிடிக்கும். ஒரு சிலருக்கு உதிரி உதிரியாக இருந்தால் பிடிக்கும். உதிரி உதிரியாக வேணும்னா கரெக்டாக 3 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போது தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பையும் சேர்த்துட்டும் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தூவிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடியை விசில் போட்டு மூடிடலாங்க. 3 விசில் விட்டால் போதும். இப்போது 3 விசில் வந்துருச்சுங்க. விசில் அடங்கினதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை 1 ஸ்பூன் நெய் விட்டு சாதத்தை கிளறி எடுத்துக்கலாங்க. 10 நிமிஷத்தில் டக்குன்னு இந்த அரிசி பருப்பு சாதம் பண்ணிடலாங்க. சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்து விடலாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த சாதம் தாங்க. கூடவே அவங்களுக்கு சைடிஷ்க்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு பொரியலுங்க. இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.